ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பிஜிடிஆர்பி ஜுவாலஜியில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது ஃபிசியாலஜி யூனிட்லேருந்து. ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், which of the following is a substance that aids the transmission of nerve impulse to the muscles? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நர்வ் இம்பல்ஸை வந்து மசில்ஸ்லேருந்து நியூரான்லேருந்து மசிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது? ஸோ எந்த கெமிக்கல், எந்த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ அசிடைல் கோலின், பி கோலியோசிஸ்டோகைனின், தென் டிஆக்சிரிபோஸ், ஆக்சிடாக்சின். இதில் இது அப்படின்னா ஒரு ஈஸி கொஷின் தான். அசிடைல் கோலின் தான் பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் வந்து நர்வ் இம்பல்ஸ் டு நியூரான்ஸ் டு மசில்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அசிடைல் கோலின். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் கொஷின் நம்பர் 1க்கு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2, which of the following anatomical regions of abdomen lies just distal to the sternum? அதாவது எந்த anatomical region அப்டாமனில் ஸ்டெர்னத்துக்கு டிஸ்டலில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெர்னத்துக்கு பின்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி வரணும். இப்போ ஸ்டெர்னத்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் எது? அதுதான் கொஷின். ஆப்ஷன் ஏ எபிகாஸ்டிக், ஹைப்போகாண்ட்ரிக், காண்ட்ரியாக், ஹைப்போகாஸ்டிக், லம்பார். ஸோ எது ரைட் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். எபிகாஸ்டிக். அதான் ஏன் அப்படின்னா கேஸ்ட்ரிக் கிளாண்டோட ஸோ அது வந்து மேலே இருக்கக்கூடிய பார்ட். ஸோ இதுதான் வந்து ஸ்டெர்னத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ அதாவது ஸ்டெர்னத்தை தாண்டி நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா எபிகாஸ்டிக் ரீஜன் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் கொஷின் நம்பர் 2க்கு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3, which of the following is the large bone found superior to the patella and inferior to the ischium? அதாவது இந்த கொஷின் என்ன அப்படின்னா, லார்ஜ் போன் இருக்குது, அது எது பட்டெல்லாவுக்கு மேலே இருக்குது, அதே மாதிரி இஷ்யத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஃபீரியர் டு இஷ்யம். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இஷ்யம் பார்த்தீங்கன்னா ஹிப் போன்ஸில் வரும், பட்டெல்லா பார்த்தீங்கன்னா நீ ஜாயிண்ட்டு. ஸோ ரெண்டு கணக்கு போன் என்ன அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம். ஆப்ஷன் ஏ கல்கனஸ், ஆப்ஷன் பி ஃபீமர், ஆப்ஷன் சி சிம்பைசிஸ் பிபிஸ், ஆப்ஷன் டி டிபியா. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் லார்ஜ் போன், லாங்கஸ்ட் போன் ஆஃப் அவர் பாடி எதுனா ஃபீமர், அதாவது தை போன் தான் ஆன்சர். பி தான் ரைட் ஆன்சர். Next question number 4, which of the following is a disorder characterized by uncontrollable episodes of falling asleep during the day? அதாவது தூக்கத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத மாதிரி ஒரு டிஸார்டர் இருக்குது, அது எது அப்படின்றாங்க. அதுவும் டே டைமில் ரொம்ப டீப் ஸ்லீப் வர மாதிரி இருக்கும். ஆப்ஷன் ஏ டிஸ்லெக்சியா, ஆப்ஷன் பி எபிலிப்சி, ஆப்ஷன் சி ஹைட்ரோசெபாலஸ், ஆப்ஷன் டி நார்கோலிப்சி. ஸோ இல்லை எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா கொஷின் நம்பர் 4க்கு டி தான் ரைட் ஆன்சர். நார்கோலிப்சி இதுதான் வந்து ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5, which of the following cranial nerves is related to the sense of smell? எந்த cranial nerves வந்து சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், அது ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் ஆக்சுவலி சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அப்படின்னாலே அந்த ரிசப்டார் நமக்கு தெரிஞ்சால் சொல்லிடலாம். ஆல்ஃபாக்டரி அப்படின்னாலே அதுதான் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வேகஸ், ஆப்ஷன் பி ஹைப்போக்ளாசல், ஆப்ஷன் சி ஆல்ஃபாக்டரி, ஆப்ஷன் டி ட்ராக்லியர். ஸோ ஆப்ஷன் சி த ரைட் ஆன்சர். ஆல்ஃபாக்டரினாலே சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அப்படிம்போம். ஆல்ஃபாக்டரி லோப், ஆல்ஃபாக்டரி பல்ப் நான் கேள்விப்பட்டிருப்போம். ஆல்ஃபாக்டரி அப்படின்னாலே சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். அப்போ இந்த நர்வ்ஸ் தான் கிரேனியல் நர்வ்ஸில் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லுக்கான அந்த ரிலேட்டடான நர்வ்ஸ். ஸோ கொஷின் நம்பர் 5க்கு ஆன்சர் என்னென்னா ஆல்ஃபாக்டரி, சி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6, which of the following controls the body characters, body temperature, sleep, appetite? ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணது எந்த பார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அட்ரினல் கிளாண்ட், ஆப்ஷன் பி ஹைப்போதலாமஸ், ஆப்ஷன் சி பேங்க்ரியாஸ், ஆப்ஷன் டி தலாமஸ். எது வந்து ரைட் ஆன்சர் அப்படின்னா கொஷின் நம்பர் 6க்கு ஹைப்போதலாமஸ் தான். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லிம்பிக் சிஸ்டத்தில் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அதுமாதிரி பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணாது, லிம்பிக் சிஸ்டத்தோட பார்ட்டில் வரும். தென் பாடி டெம்பரேச்சர் மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹைப்போதலாமஸ் தான். ஸ்லீப், அப்பிடேட் இல்லைனா இன்வால்வ் ஆகும். ஸோ கொஷின் நம்பர் 6க்கு பி தான் ரைட் ஆன்சர். Next question number 7, at
which of the following location does bile enter the digestive tract? எந்த லொக்கேஷன் வழியாக தான் பைல் வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்டுக்குள்ளே என்டர் ஆகுது? அதான் கொஷின். ஆப்ஷன் ஏ கேஸ்ட்ரோ யூசோபேஜியல் ஸ்பிங்க்டர், டியோடினம், இலியோசிக்கம், ஜெஜினம். ஸோ எது வழியாக வந்து கொஷின் நம்பர் 7ல் கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா பைல் வந்து என்டர் ஆகுது, அவ்வளோதான். பைல் வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்டுக்குள்ளே வர வழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். எந்த லொக்கேஷன்? கொஷின் நம்பர் 7க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்டொமக்கு முடிஞ்ச உடனே வரக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் பைல் என்டர் ஆகிற ஃபஸ்ட் பார்ட். அப்போ எது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனில் 3 ரீஜன் இருக்கும், டியோடினம், ஜெஜினம், இலியம் அப்படி சொல்லுவோம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா டியோடினம் தான். இதுதான் வந்து சி ஷேப்டு இல்லை யூ ஷேப்டு டியோடினம் அப்படிம்பாங்க. இந்த பார்ட்டில் தான் அந்த பைல் வந்து என்டர் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர், கொஷின் நம்பர் 7. Next, question number 8. Which of the following condition is characterized by incompetence of esophageal sphincter? அது ஈசோபேஜியல் ஸ்பிங்க்டர் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ எந்த மாதிரி கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இல்லை அதனுடைய சிம்டம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். ஆப்ஷன் ஏ க்ரோன்ஸ் டிசீஸ், ஆப்ஷன் பி ஈசோபேஜியல் டிசீஸ், ஆப்ஷன் சி கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிஸார்டர் டிசீஸ், பைலோரிக் ஸ்டெனோசிஸ். கொஸ்டின் நம்பர் 8க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சி தான். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க. கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிஸார்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். ஆக்சுவலி இது ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி அப்படிம்பாங்க, கேர்டு. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஷார்ட் ஃபார்ம், ரிஃப்ளக்ஸ் டிஸார்டர் அப்படின்னு ஸ்கூல் புக்கெலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான். அதாவது யூசோபேசியல் ஸ்பிங்க்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா வரக்கூடிய டிசீஸ் தான் இது. கொஷின் நம்பர் 8க்கு சி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்கன் ரிமூவ்ஸ் பிலிருபின் ஃப்ரம் பிளட், மேனுஃபேக்சர்ஸ் பிளாஸ்மா ப்ரோட்டீன் அண்ட் இஸ் இன்வால்வ்டு இன் வித் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோத்ராம்பின் அண்ட் ஃபைப்ரினோஜன்? இந்த கொஷின் என்ன கேட்டிருக்கேன்னா, பிலிருபின் வந்து பிளட்லேருந்து பிலிருபினை ரிமூவ் பண்ணுறது யார், அதுமாதிரி பிளாஸ்மா ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுறது யார், தென் ப்ரோத்ராம்பின் ஃபைப்ரினோஜன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது யார், அதான் கொஷின். ஆப்ஷன் ஏ கேல் பிளாடர், ஆப்ஷன் பி கிட்னி, ஆப்ஷன் சி லிவர், ஆப்ஷன் டி ஸ்ப்ளீன். கொஷின் நம்பர் 9க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இது ஈஸியாக சொல்லிடலாம். லிவர் தான் பார்த்தீங்கன்னா இதை எல்லாமே பண்ணும். லிவர் தான் பிலிருபின் பிளட்லேருந்து ரிமூவ் பண்ணும், அது மாதிரி பிளாஸ்மா ப்ரோட்டீனை ரிலீஸ் பண்ணும், தென் ப்ரோத்ராம்பின் ஃபைப்ரினோஜன் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லிவர் தான். ஸோ கொஷின் நம்பர் 9க்கு சி தான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10. Saliva contains an enzyme that acts upon which of the following nutrient? சலைவாவில் ஒரு என்சைம் இருக்குது, அது எந்த நியூட்ரியண்ட்டில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 10. ஆப்ஷன் ஏ ஸ்டார்ச், ஆப்ஷன் பி ப்ரோட்டீன்ஸ், ஆப்ஷன் சி ஃபேட், ஆப்ஷன் டி மினரல்ஸ். சலைவாவில் இருக்கக்கூடிய என்சைம் நமக்கு தெரியும். ஸோ அதுதான் என்ன என்சைம் அப்படின்னா டைலின் அப்படிம்போம், டைலின் என்சைம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லலாம் சலைவரி அமைலைஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த என்சைம் வந்து எந்த ப்ராடக்டோட ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் தான் என்னாகும் டைஜஸ்ட் பண்ணும். ஸோ கொஷின் நம்பர் 10க்கு என்ன ஆன்சர்னா ஸ்டார்ச். ஸ்டார்ச் என்ன ஆகுனா பிரேக் டவுன் பண்ணும், பாலிசாக்கரைடு தான் டைசாக்கரைடாக மாற்றும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் சலைவாவில் இருக்கக்கூடிய என்சைம் வந்து பண்ணும். மவுத்தில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11. Which of the following are mucus producing glands located on each side of the vaginal opening? மிகஸ் ப்ரொடியூசிங் கிளாண்ட் வந்து வெஜினல் ஓப்பனிங்கில் 2 சைட்லையுமே இருக்குது. எந்த கிளாண்ட்? அவ்வளோதான் கொஷின். ஆப்ஷன் ஏ அட்ரினல் கிளாண்ட், ஆப்ஷன் பி பார்த்தோலின் கிளாண்ட், ஆப்ஷன் சி பல்போயூரித்ரல், ஆப்ஷன் டி கார்பஸ் லூட்டியம். ஸோ எந்த கிளாண்ட் வந்து வெஜினல் ஓப்பனிங் 8 சைடில் இருக்குது, இது மியூக்கஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டாங்க. கொஷின் நம்பர் 11க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பார்த்தோலின் கிளாண்ட் தான், விச் ப்ரொடியூஸ் மியூக்கஸ் த எய்தர் சைட் ஆஃப் வெஜினல் ஓப்பனிங். ஸோ கொஷின் நம்பர் 11க்கு ஆன்சர் என்னன்னா பார்த்தோலின். Next question number 12. Fertilization of an ovum by spermatozoon occurs in which of the following structure? ஃபெர்டிலைசேஷன் வந்து ஓவத்தோட ஸ்பெர்மட்டோசோன் நடக்கிற இடம் எது? அவ்வளோதான், சிம்பிளாக கேட்டுருக்காங்க. எந்த இடத்துல எந்த ஸ்ட்ரக்சரில் நடக்குது ஃபெர்டிலைசேஷன்? அக்கர்ஸ் இன் ஆப்ஷன் ஏ செர்விக்ஸ், ஆப்ஷன் பி ஃபெலோபியன் டியூப், ஆப்ஷன் சி ஓவரி, ஆப்ஷன் டி யூட்ரஸ். இது நமக்கு இது ஒரு ரொம்ப ஈஸியான கொஷின். ஃபெலோபியன் டியூப்பில் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. In man, which of the following structure located at the neck of
bladder and surrounds the urethra. எந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிளாடரோட நெக்கில் இருக்குது அதே மாதிரி யூரித்ராவிலையும் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா எபிடிடிமிஸ், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ப்ரோஸ்டாட், ஆப்ஷன் சி ஸ்க்ரோட்டம், ஆப்ஷன் டி வாஸ் டிஃபரன்ஸ். ஸோ எந்த ஸ்ட்ரக்சரில் வந்து அந்த ரெண்டு அதாவது பிளாடரோட நெக்கு ப்ளஸ் அந்த யூரித்ராவை சரௌண்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 13க்கு பி தான், ப்ரோஸ்டாட் கிளாண்டு தான். ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னா யூரித்ராவை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கோம், ப்ரோஸ்டாட் கிளாண்ட். Next question number 14. Which of the following is a lymphoidal organ that is reservoir for the red blood cell and filter the organism from the blood? அதாவது எந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு லிம்பாய்டல் ஆர்கன், அது வந்து ரெட் பிளட் செல்லோட ரிசர்வாயராக ஆக்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் ஆர்கானிசம் இன்கேஸ் அதர் ஆர்கானிசம் வந்துச்சுன்னா ஃபில்டர்லேருந்து பிளட்லேருந்து ஃபில்டர் பண்ணுறது எதுனா அந்த ஆர்கன் தான். அது எது? கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆப்ஷன் ஏ அப்பெண்டிக்ஸ், ஆப்ஷன் பி கேல் பிளாடர், ஆப்ஷன் சி பேங்க்ரியாஸ், ஆப்ஷன் டி ஸ்ப்ளீன். இதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின். கொஷின் நம்பர் 14 வந்து டி தான், ஸ்ப்ளீன். ஸ்ப்ளீனில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாக்டாஸ் கிரேவியர்டு அப்படின்லாம் சொல்லுவோம். இப்போ ஏஜிடு ஆர்பிசிலாம் வந்து வார்ன் அவுட் பண்ணுறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன் தான். ஸோ அதே மாதிரி அதனால தான் அந்த இடத்துல ரிசர்வாயர் ஆக்ட் பண்ணோம். அதே மாதிரி அதர் ஆர்கன்ஸ் இருந்தால் கூட பிளட்டில் அதை ஃபில்டர் பண்ணுறதுன்னா ஸ்ப்ளீன் வந்து வசிக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 14க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. வேர் இஸ் த சைனோஏட்ரியல் நோட் லொக்கேட்டட்? எஸ்ஏ நோட் அது வந்து எங்கே இருக்குது அதான் கொஷினு. ஆப்ஷன் ஏ பிட்வீன் லெஃப்ட் ஏடிஎம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அப்பர் வால் ஆஃப் ரைட் ஏடிஎம், இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம், அப்பர் வால் ஆஃப் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இதில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். சைனோஏட்ரியல் நோடு பார்த்தீங்கன்னா அப்பர் வால் ஆஃப் ரைட் ஏடிஎம் தான். கொஸ்டின் நம்பர் 15க்கு வந்து பி தான் ரைட் ஆன்சர். ஸோ பி தான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் ஃபவுண்ட் இன் த டெர்மிஸ்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொலஜன், ஆப்ஷன் பி ஹெபாரின், ஆப்ஷன் சி லிப்போசைட், ஆப்ஷன் டி மெலானின். ஸோ எதில் வந்து ஸ்ட்ரக்சரலாகவும் அதுமாதிரி ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் வந்து டெர்மிஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் அதுதான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா கொலோஜன். ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். கொலோஜன் ஃபைபர்ஸ் தான் அந்த டெர்மிஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் அண்ட் ஸ்ட்ரக்சரல். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த ஹியூமன் பாடிஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அகேன்ஸ்ட் என்வாமெண்டல் பாக்டீரியா? அதாவது என்வாமெண்டல் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு அகேன்ஸ்டாக பாடியோட இம்யூனிட்டி வந்து எது ஆக்ட் பண்ணுது, டிஃபென்ஸ் மெக்கானிசமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹேர் in the nose, option B mucous membranes, option C osteoblasts, option D saliva. ஸோ எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். மியூக்கஸ் மெம்பரன்ஸ் தான் இந்த மாதிரி வந்து நார்மலாக அகேன்ஸ்ட் என்வாயர்மெண்டல் பாக்டீரியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு பெஸ்ட்டு டிஃபென்சிவ் மெக்கானிசமாக ஆக்ட் பண்ணுறது எதுனா ஆப்ஷன் பி தான், மியூக்கஸ் தான். கொஸ்டின் நம்பர் 17க்கு பி ரைட் ஆன்சர். Next question number 18. Which of the following is the body cavity that contains pituitary gland? எந்த பாடி கேவிட்டியில் பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது அவ்வளோதான் கொஸ்டின். பாடியில் சப்டாமினல் கேவிட்டியா, கிரேனியல் கேவிட்டியா, ப்ளூரல் கேவிட்டியா, ஸ்பைனல் கேவிட்டியா? ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் தான். ஏன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் பார்த்தீங்கன்னா நியர் பிரெயினில் தான் இருக்கும், செரிபிரல் ஹெமிஸ்பியர்ஸ் நடுவில். ஸோ பிரெயின் எங்கள் பிரெயினை சுற்றி இருக்கிறதுனா உங்களுக்கு தெரியும் ஸ்கல்லுக்கு இன்னொரு நேம் தான் கிரேனியல். ஸோ கிரேனியல் கேவிட்டியில் தான் என்ன இருக்குன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆப்ஷன் பி தான் கொஸ்டின் நம்பர் 18க்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. விச் ஆர் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் வேர் பை ஸ்டொமக் மசில்ஸ் கான்டாக்ட்ஸ் டு ப்ரொப்பல் த ஃபுட் த்ரூ த டைஜஸ்டிவ் ட்ராக்ட்? எந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டொமக் மசில் கான்டாக்ட் ஆகி டைஜஸ்டிவ் ட்ராக்ட் வழியாக ஃபுட்டை வந்து வெளியில் தள்ளுறது, அதாவது கான்டாக்ட் ஆகி எந்த ப்ராசஸ் வழியாக வெளியில் வந்தாலும் சரி, கேஸ் வாமிட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை டைஜஸ்ட் ட்ராக்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் அடுத்த ஆர்கனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் சரி, அது எந்த ப்ராசஸ் வழியாக நடக்குது அவ்வளோதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ அப்சார்ப்ஷன், ஆப்ஷன் பி எமல்ஷன், ஆப்ஷன் சி பெரிஸ்டால்சிஸ், ஆப்ஷன் டி ரீகஜிடேஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னா ரைட் ஆன்சர்னா
இது ஈஸியாக பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படி இது அலை இயக்கமாக ஏதோ சொல்லுவாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா. ஸோ கொஷின் நம்பர் 19 வந்து சி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 20. விச் ஆர் த ஃபாலோயிங் டிஸ்கிரைப்ஸ் கிளஸ்டர் ஆஃப் பிளட் கேபிலரிஸ் ஃபவுண்ட் இந்த ஈச் நெஃப்ரான் ஆன் த கிட்னி. ஒரு மாதிரி கிளஸ்டர் ஆஃப் பிளட் கேபிலரிஸ் வந்து கிட்னியில் நெஃப்ரானில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது என்ன பேர், அவ்வளோதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ அஃபரண்ட் ஆர்டரியோல், ஆப்ஷன் பி கிளாமரலஸ், ஆப்ஷன் சி லூப் ஆஃப் ஹென்லே, ஆப்ஷன் டி ரீனல் பெல்விஸ். ஸோ எது ரைட் ஆன்சர் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 20க்கு கிளாமரலஸ் தான். கிளாமரலஸ் அப்படின்னாலே இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பஞ்ச் ஆஃப் பிளட் வெசல்ஸ் ஆர் கிளஸ்டர் ஆஃப் பிளட் கேபிலரிஸ். பஞ்ச் ஆஃப் கேபிலரிஸ் அப்படிம்பாங்க, இல்லைனா கிளஸ்டர் ஆஃப் கேபிலரிஸ். அதாவது நிறைய டைனி பிளட் வெசல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் கேபிலரிஸ். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் சொல்லணும் கிளாமரலஸ் அப்படிம்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 20க்கு பி தான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.